Hello traders, welcome to my channel. இன்னைக்கு நாம breakout candle indicator ஓட signal performance எப்படி ஒர்க் ஆகுதுன்றத clear explanation ஓட பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூன் 8th நிஃப்டி இண்டெக்ஸ்ல இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி சிக்னல் கொடுத்திருக்கு, நாம எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது நம்மளுக்கு கரெக்டா ஒர்க் ஆகுன்றத எப்படி பண்ணணுன்றத பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கேப் டவுன் மார்க்கெட்டு. ஸோ நம்ம கேப் டவுன் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து மார்க்கெட் இன்னும் கீழே போகிறதுக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் 9:55க்கு ஒரு கால் சிக்னல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், சிக்னல் வந்தவுடனே நம்ம என்ட்ரி உடனே எடுக்கக்கூடாது. நியர்பை ரெசிஸ்டன்ஸ் இல்லை நியர்பை சப்போர்ட் எங்கே இருக்குன்றதை பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 2ல தான் வந்து நியர்பை சப்போர்ட் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு புல் பேக் வந்து கிடைக்கும். கால் சிக்னல் வந்திருக்கு. ஸோ புல் பேக் வந்து நம்மளுக்கு அங்கே கிடைக்கும். அந்த இடத்துல நாம் ட்ரேடை வந்து நம்ம என்ட்ரியாக வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டோம்னா நியர்பை டார்கெட்டு, இப்போ S2ல இருக்குது அப்படின்னா S1 தான் நம்மளுக்கு வந்து நியர்பை டார்கெட்டு. அங்கே நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எப்போவுமே வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் ஆனாலுமே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறது இருக்காது. ஸோ அதனால் ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு சிக்னல் வந்த உடனே நாம் உடனே என்ட்ரி போகாமல் கால் சிக்னலாக இருந்தால் ஒரு புல் பேக் வருதான்னு பாருங்கள். நியர்பை சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அந்த இடத்துல கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நம்மளுக்கு ஒரு புல் சிக்னல் வந்து கிடச்சிருந்தது. ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் போல் நம்மளுக்கு வந்திருந்தது. மறுபடியும் வந்து ஒரு ரேலி வந்து அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் இறங்கியிருக்கு. அதே மாதிரி ஒரு லாங் சிக்னல், அதாவது கால் சிக்னல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நியர்பை சப்போர்ட் எங்கே இருக்கோ அதை ரெஸ்பாண்ட் பண்ணி தான் அடுத்து நம்மளுக்கு டார்கெட் வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி தான் இதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இந்த சிக்னல் வந்து கிளியர் ட்ரெண்ட் சிக்னல். நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ நம்மளுக்கு அது முன்கூட்டியே வந்து சொல்லும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ட் லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே நம்மளுக்கு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி நம்ம கிளியரான என்ட்ரி வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஐடிஎம் சூஸ் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸும் நம்மளுக்கு 5 to 10 பாயிண்ட்ஸ் வரையும் நம்ம வச்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம டார்கெட் வந்து அடுத்து நம்மளுக்கு எது வரைக்கும் மூவ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே வந்து சப்போர்ட் 2ல இருந்து சப்போர்ட் 1 வரைக்குமே நம்மளுக்கு மூவ் ஆகும். அதுக்கடுத்து நம்மளுக்கு சிக்னல் வந்தால் மட்டும்தான் அடுத்த ட்ரேட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லைன்னா அங்கே நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டு ட்ரேடை வந்து முடிச்சிடணும். அடுத்து நம்ம சிக்னல் வந்து டைரக்ஷன் கொடுக்கும். எங்கே கரெக்டான சிக்னல் கிடைக்குதோ அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது தான் கரெக்டான ட்ரேடு. மார்க்கெட் கேப் டவுன்னாலுமே நம்மளுக்கு வந்து திரும்பி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுனால கால் சிக்னல் கிடச்சிருக்கு. மேலே ஒரு மூமெண்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு திருப்பி வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பா இல்லை கீழே போகுமான்றதை நம்ம அடுத்த சிக்னலை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். அதே மாதிரி இதை வந்து நம்ம பொசிஷனலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. இது வந்து இன்ட்ராடே பேஸ்டு கான்செப்டில் தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். இன்னைக்கு என்ன ட்ரெண்டு கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ட்ரேட்னாலும் கரெக்டான ட்ரேட் எடுத்துகிட்டு நாம் எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு. கால் சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.